நாங்கள் ரிட்டையர்ட் ஆர்மி பர்சனுங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 1 வீக்காக வீட்டில் வயிற்று எரிச்சல், லூஸ் மோஷன், வாமிட்டிங்லாம் இருந்தது. அதனால் நான் 2 வருடம் லூயிஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் எக்ஸர்விஸ்மெண்ட் ஐசிஹெச்சுக்கு போகும்போது எனக்கு பெங்களூர் இல்லைனா சேலம் போக சொன்னாங்க. உமாராணி ஹாஸ்பிட்டல் இருக்கு, எது ஒப்பீனியன் கேட்டாங்க. எனக்கு உமாராணி ஹாஸ்பிட்டலே பெஸ்ட்டாக இருக்கும், அங்கேயே போயிடணும்னு சொன்னாங்க சார். ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் போட்டு கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி. அதனால் எனக்கு வந்து இங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. இப்போ கிளியர் ஆகிட்டு கூர் ஆகிட்டு 3 days அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கிளியர் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காங்க. இப்போதைக்கு இசிஹெச் வந்துட்டு இப்போ உமாராணி ஹாஸ்பிட்டலுக்கும் இது ஒப்பீனியன் இது கொடுத்துருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம சேலம் பெங்களூர் அலைய வேண்டியதில்லை, எல்லா ஸ்பெசிலிட்டி இங்கே இருக்குது நமக்கு. நாங்களும் இருந்தோம், அதை பார்த்தோம், கண் கூட பார்த்தோம். எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. வர்றவங்க எல்லாம் வந்து எங்கேயும் பிரச்சனை சால்வ் பண்ணி நான் போயிடலாம். அவ்வளோ அலைச்சல் நமக்கு தேவை இருக்காது, அவ்வளோ டிஸ்டன்ஸில் போக வேண்டிய வேலையே இருக்காது. எல்லா ஸ்டாஃப்ஸும் நர்சஸுங்க ரிசெப்ஷனில் எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் நல்ல மாதிரி செக்அப் 1 டேக்கு 3 days 4 time 5 time வந்து செக் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு ஒப்பீனியனுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் ஸ்டாஃப்.